இங்க பாரு, ஏதாவது பண்ணி கடையில நஷ்டம் ஏற்பட்டுச்சு அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? யார் கடையில வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னை கேக்குறதுக்கு யாரும் இல்ல நினைச்சிட்டு இருக்கியா? என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? எப்ப பரமா என் பொண்ணு பாவம்பா. பெருசா கம்முன்னு இரு. இல்ல அப்புறம் உனக்கு இதே நாம தான் பாத்துக்க. எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். நீயும் உன் பொண்ணும் கடையை பத்திரமா பாத்துக்க. சரிப்பா. தண்டக்கோழி கணக்கு தெரியும்ல, 70% தள்ளுபடி. அதுக்கேத்த மாதிரி கணக்கு போட்டு கரெக்டா எத? என்னோட கடை வியாபாரத்தை பத்தி என்கிட்டயே சொல்றியா? ஐயோ அப்படி இல்ல சண்டைக்கோழி, இன்னைக்கு இந்த கடையில எல்லாருக்கான அந்த கூட்டத்தை பார்க்க போறேன். அதுக்கு தான் முன்னெச்சரிக்கையா சொல்லி வச்சிடுறேன். நினைப்புதான் பொழப்ப கெடுக்கும்னு சொல்வாங்க. முதல்ல கூட்டம் வரட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். ஏன்பா இந்த பரம என்ன கேட்காம இதெல்லாம் செய்யறான்? ஒவ்வொரு விஷயத்திலயும் ரொம்ப மூக்க நுழைக்கிறான்பா. நான் என்னைக்கு வெடிக்க போறேனே தெரியல. சொல்லி வைங்க அவங்கிட்ட. அம்மா ஏமா இப்படி கோவப்படுற? இத்தனை வருஷமா கடை நடத்துற உனக்கு இந்த மாதிரியான ஐடியா உனக்கு தோணிருக்கா? வந்த 1-2 நாள்லயே எப்படி ஐடியா பண்ணி கடைக்கு வியாபாரத்தை முன்னுக்கு கொண்டு வர பாத்திருக்கான் பாத்தியா? பா, இந்த மாதிரி எல்லாம் எனக்கு ஐடியா பண்ண தெரியாதுன்னு சொல்றீங்களா? அம்மா நான் அப்படி சொல்லலமா. இந்த மாதிரி எல்லாம் இது வரைக்கும் நீ பண்ணது இல்லையே. தீபாவளி பொங்கல்ல கடைக்கு வரவங்க கிட்ட சொல்லுவோமா நீ? இப்படி எல்லாம் நினைச்ச உடனே எல்லாம் பண்ண முடியாதுப்பா. இதனால எவ்வளவு பிரச்சனை வரும்னு உங்களுக்கு தெரியாது. இதுக்கே நான் யார் யார்கிட்ட பதில் சொல்ல வேண்டியிருக்கோன்னு தெரியும். இவன் ஏதோ பெருசா நல்லது பண்றேன்னு பண்ணி வச்சிருக்கான். அம்மா இளமதி, நீதானமா சொல்லுவ நம்ம கஷ்டத்துல துணைக்கு வராத எதுவுமே வேண்டான்னு சொல்லுவ. இளமதி, பரமா ரொம்ப நல்லவமா. ஏமா கோச்சுக்கிற? என்னதான் நீ கோவமா பேசினாலும் பரமா நமக்கு சேர்த்து பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கான் பாரு. நீ கூட பிரியாணி சாப்பிடும் போல இருக்குன்னு சொன்னல. அவரோட பெரிய மனசை எப்பதாமா புரிஞ்சுக்க போற? நான் புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா, நீங்க தான் இன்னும் புரிஞ்சுக்கல. கொஞ்சம் அங்க பாருங்க. வாங்கப்பா, நமக்காக அம்மா கொடுத்த தயிர் சாதம் தான் நிரந்தரும். சரிமா. பரம தெரிஞ்செல்லாம் நல்லது பண்ற ஆளே இல்லப்பா. ஏமா கண் கூட நடக்கிற விஷயத்திலே நம்ப மாட்டேன்.